ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. அதாவது 2023 அண்ட் 2024க்கான ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு இப்போ 2024 அண்ட் 2025க்கான ஃபினான்ஷியல் இயர் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹை, நிஃப்டியினுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 22,530 டச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் 120 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு லோ பார்த்தோம் அப்படின்னா 22,428 தான் இன்றைக்கி டுடே லோ. ஹை 22,530 டுடே ஹை. இது மார்க்கெட்டினுடைய இன்றைக்கி லோ அண்ட் ஹை. க்ளோஸ் 22,469 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் 2 டேஸ்னுடைய மூமெண்ட்ஸை வச்சு அடுத்த நெக்ஸ்ட் டே ஏப்ரல் 2 நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்போர்ட் எங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த லைன் ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதாவது 22,420 ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸு பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் 22,320 ஒரு சப்போர்ட்டு. இது அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் 22,320. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அதனுடைய ஹையை பார்த்தோம், இயர் ஹையை 22,530 இயர் ஹை. ப்ரீவியஸ் ஹை பார்த்தோம் 22,526 ப்ரீவியஸ் ஹை. அந்த லெவல்ஸில் வந்தவொடனே செல்லிங் வருது. இந்த லெவல்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் ஒரு 2-3 கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனால் திரும்ப மார்க்கெட் அப்சைட் மேலே ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த இயர் ஹையை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா கம்மிங் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசிலாம் இருக்குது. இந்த வீக்கில் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசிலாம் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஒரு வாலட்டைலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை ஒரு சாப்பி ட்ரேடிங்க்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ டியூஸ்டே, இப்போ நம்ம மார்க்கெட் டியூஸ்டே அதாவது ஏப்ரல் 2 எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த லெவல்ஸ் வந்தாவே இயற்கைக்கு பக்கமாக வந்தாவே செல்லிங் வருது. இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் திரும்ப மேலே. இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே இது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டினுடைய இது நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.